கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளிலும் அவருடைய பரிசுத்த பாதம் அண்டி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை சோத்திருக்கின்றேன். அவருடைய பாதம் அமர்ந்து இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நாம் ஆசீர்வதித்து பெறும் வண்ணமாக நம்முடைய சுரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, மிகவும் பிரியமான மகன் யாக்கோப்பிற்கு 11வது மகனாகவும் அவன் யாக்கோப்பின் மிகவும் நேசிக்கப்படத்தக்கவனாகவும் இருந்தான். தான் நேசித்து அவளுக்காக 7 வருடங்கள் வேலை செய்து பெற்ற யாக்கோபு அவனுக்கு கொடுத்திருந்த அந்த பல வர்ண அங்கி பேசிற்று. அதை கண்ட அவனுடைய சகோதரர்கள் அவனை எப்படியாகிலும் கொன்று போட்டு விட வேண்டும் என்று பொறாமைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். விசேஷ வரங்களை பெற்ற இந்த யோசேப்பு அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்திய அரசியலில் ஒரு உன்னதமான இடத்தை பெறும் அளவிற்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தன்னுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து ஒரு குழியில் தள்ளி அவனை கொலை செய்ய எத்தனிக்கும் பொழுது அவருடைய மூத்த சகோதரர் நிமித்தமாக அவன் தப்புவிக்கப்பட்டு கடந்து செல்லுகின்ற வணிகர்களுக்கு அவன் விற்கப்பட்டான். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த யோசேப்பானவன் பல கஷ்டங்களின் கட்டங்களை கடந்து பார்வோனின் வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முதன்மை ஸ்தானத்தை அவன் எகிப்தில் அடைந்தான். இவ்வளவு துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்த தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னித்தது மாத்திரமல்ல, அந்த சகோதரர்கள் மீதாக அவன் மிகவும் பாசமும் பரிவும் உடையவனாக இருந்தான். அவருடைய அன்பு இவை எல்லாவற்றிற்கு பிறகும் சற்றும் குறையா வண்ணம் அவர்கள் மீதாக அது இருந்தது. தன்னுடைய பதவியின் அதிகாரத்தை அவன் பயன்படுத்தி எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய சகோதரர்களுக்கு பஞ்சத்தில் அவர்களை அவன் தாங்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு பஞ்சம் முடியும் வரைக்கும் அவர்களை அவன் நேசித்து போஷித்து வழிநடத்தினான். He fed them during entire famine. யாக்கோபோடு சேர்த்து முழு குடும்பத்தையும் அவன் எகிப்திற்கு வரவழைத்து அவர்களுக்கென்று ஒரு விசேஷ இடத்தை பார்வோனிடத்திலிருந்து பெற்று கோசேன் நாட்டில் அவர்களை மிகவும் வசதியான நிலையில் அவர்களை பாதுகாத்து வந்தான். யோசேப்பிற்கு இப்பொழுது 110 வயதாகிவிட்டது. அவன் மரிப்பதற்கு முன்பதாக அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பதாக நின்று, ஒருவேளை இந்த யாக்கோப்பு மரித்து போனான் என்றால் இந்த யோசேப்பு பழைய குரோதத்தை அவன் நினைத்து தங்களை எப்படியாகிலும் கொலை செய்து போடுவான் என்று அஞ்சி அவரிடத்தில் அவர்கள் தங்களை மன்னிக்கும்படியாக இறைஞ்சி நின்றார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யோசேப்பானவன் அவர்களை தொடர்ந்து
அவருடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும் அவர்கள் மீது அவன் எந்த குரோதத்தையும் காட்டவில்லை என்று வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. யோசேப்பு மரணம் அடைய போவதால் அவருடைய சகோதரர்களை அவன் அழைத்து, நான் ஒருவேளை உங்களை என்னுடைய பதவியின் அதிகாரத்தினால் உங்களுக்கு நீங்கள் நன்றாக வாழ்வதற்கேற்ற ஒரு சூழலை இந்த எகிப்து தேசத்திலே நான் உங்களுக்கு அளிக்க முடியும். ஆனாலும் இந்த யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து விட்டான் என்றால் அவைகள் அனைத்தும் உங்களிடமாக இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். ஆகவே நான் என்ன செய்ய போகின்றேன், உங்கள் அனைவரையும் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க போகின்றேன். பார்வோனுடைய கரங்களில் அல்ல, நான் தேவனுடைய கரங்களில் உங்களை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார். நீங்கள் இந்த தேசத்தை விட்டு வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு செல்லுவதற்கான எல்லா வழிகளையும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஆகவே நான் மரித்து போனாலும் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு செல்வது என்பது சத்தியமாய் நடைபெறும். ஆகவே அந்த சத்தியத்தை உறுதி செய்யும் வண்ணமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னை இந்த எகிப்தில் புதைக்காமல் என்னுடைய சரீரத்தை பதப்படுத்தி என்னுடைய எலும்புகளை நீங்கள் உங்களுடைய கரங்களில் சுமந்து அந்த கானான் தேசத்திற்கு வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது அங்கே என்னுடைய தகப்பனாருக்கென்று கொடுக்கப்படுகின்ற அந்த காணி ஆட்சியில் அதை என்ன செய்யுங்க, புதையுங்கள். அது வரைக்கும் என்னுடைய எலும்புகள் உங்களை சோர்வு அடையாத வண்ணம் உங்களை வழிநடத்தி செல்லும் என்று தேவனுக்கு பிரியமான இந்த யோசேப்பானவன் அவரிடத்தில் தான் வாழ்ந்த நாட்கள் அனைத்திலும் அவர்களுக்கு நன்மை செய்தவனாக மாத்திரமல்ல, தான் மரித்த பிறகும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு பந்தத்தை அதிகமாக பெற்றவனாக இருந்தான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தான் கானானின் தன் சுதந்திர விதத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவன் விரும்பி அவரிடத்தில் உத்தரவையும் அவன் பெற்றான். தன்னுடைய ஜீவன் சென்ற பிறகும் கூட தான் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் தன்னுடைய காணி ஆட்சியின் கீழாக தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பிய இந்த யோசேப்பு, தேவனுக்கு பிரியமானவர்களே, 12 கோத்திரத்தை வரிசை பட்டியலில் அமைத்த பொழுது அந்த வரிசை பட்டியலில் யோசேப்பினுடைய பெயர் அங்கு காணப்படவில்லை. தன்னுடைய எலும்பாகிலும் தேவன் வாக்குரைத்த அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று உறுதியோடு காணப்பட்ட இந்த யாக்கோப்பினுடைய பெயர் அந்த வம்ச அந்த கோத்திர பிதாக்களுடைய வரிசையில் சேர்க்கப்படவில்லை. இஸ்ரவேலுக்கு சுதந்திர வீதம் பங்கிடப்பட்ட பொழுது 12 கோத்திரத்தாரும் வந்து சேர வேண்டிய காணியாட்சியை தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் லிஸ்ட்ல இவனுடைய பெயர் காணப்படவில்லை. How could someone so central be neglected that way? ஒரு சரித்திரத்தின் மையமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பெயர் எப்படி அவ்வாறாக விடுபட முடியும்? எல்லாவற்றும் தேவனுடைய வழி நடத்தின்படி செய்தவன் இந்த யோசேப்பு. தன்னுடைய எலும்பு முதற்கொண்டு அங்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று ஆதங்கப்பட்டவன் இந்த யோசேப்பு. வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் கோத்திர சுதந்திரம் பிரிக்கப்படும் பொழுது
விடப்பட அவருடைய பெயர் எவ்வாறு விடப்பட முடியும்? ஏன் தேவன் யோசேப்பை தன் சுதந்திர வீதத்தில் ஆசீர்வதிக்கவில்லை? ஏன் அவரது பெயர் அந்த 12 கோத்திர சுதந்திர வீத பட்டியலில் காணப்படவில்லை? Is God partial in his case? Why his name alone is missing from the list of 12 tribes? தேவனுக்கும் பிரியமானவனாக அவன் நடந்தான். தன்னுடைய தகப்பனுக்கும் அவன் பிரியமானவனாக இருந்தான். எவ்வளவு துன்பங்களை அவன் மீதாக வருஷிக்க செய்த அந்த சகோதரர்கள் மீதும் அவன் மிகவும் பிரியமானவனாக நடந்தான். எகிப்தினுடைய பஞ்சத்தில் அவனால் யாக்கோபும் அவனது குடும்பமும் ஜீவ காருண்யம் செய்யப்படாமல் இருந்திருப்பார்கள் என்றால் யாக்கோபின் சரித்திரம் குடும்பத்தோடு ஒழிந்து போயிருக்கும். இஸ்ரவேலையும் அவருடைய புத்திரர்களையும் தன் எலும்புகளோடு அவர்கள் செல்ல வழிவகுத்தவனின் சுதந்திர வீதத்தில் அவனுக்கு ஏன் அந்த சுதந்திர வீதம் கொடுக்கப்படவில்லை? தேவனுக்கு பிரியமானவர்களே, எல்லாருடைய மனங்களையும் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இது. God wanted to bless him in a very special way with the double measures. தேவன் அவனை அவ்வாறு விட்டுவிட விரும்பவில்லை. அவர் அவனுக்காக வைத்திருந்த ஆசீர்வாதம் விசேஷமானது. It was a special blessing that God had restored on him. He was to be blessed double the measure. பிரத்யேகப்பட்ட நிலையில், விசேஷமான நிலையில் தேவன் யோசேப்பை ஆசீர்வதிக்க விரும்பினார். நம்முடைய கவனங்கள் அனைத்தும் அந்த பட்டியலை பார்த்தவுடன் யோசேப்பினுடைய பெயர் அங்கு காணப்படவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் மிகவும் பாரப்பட்டதாக ஆகி போயிற்று. அதற்கு பின்பாக தேவன் என்ன அவனுக்கு செய்ய காத்திருந்தார் என்பதை நாம் காணும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் அவனுக்கு பாராட்டிய இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள், அவர் அவனுக்கு பாராட்டிய விசேஷ ஆசீர்வாதம், தேவன் அவனை எவ்வளவு தூரத்திற்கு நேசித்தார் என்பதை நம்மால் அதன் மூலமாக காண முடியும். அவனை மற்ற கோத்திரங்களை போன்று அல்லாது அவர் அவனை இரத்தத்தனையாக ஆசீர்வதித்தார். In which special was Joseph blessed? In which way he was specially blessed? He was in most unique way blessed by God. அவருடைய சகோதரருக்கெல்லாம் அல்லாத நிலையில், அவர்களுக்கெல்லாம் பாராட்டப்படாத நிலையில், ஒரு விசேஷமான நிலையில் அவனை அவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 48வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது: நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த 2 குமாரரும் என்னுடைய குமாரர்கள். என்ன ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு யாக்கோபு வைத்திருந்தாரோ அதை இப்போது அவன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். நான் எகிப்திற்கு வருவதற்கு முன்பதாக எகிப்து தேசத்தில் பிறந்த உன்னுடைய 2 குமாரரும் என்னுடைய குமாரர்கள். அவர்களை நான் எவ்விதத்தில் நான் வைத்து பார்க்கின்றேன் என்றால், என்னுடைய முதற் குமாரனாகிய ரூபனிடத்திலும் 2வது குமாரனாகிய சிமியோனிடத்திலும் வைத்து நான் பார்க்கின்றேன். எப்ராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள். They are mine. இவர்களுக்கு
பின் பிறக்கக்கூடியவர்கள் உன்னுடையவர்களாக இருக்கட்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். நான் எகிப்து தேசத்திற்கு வருவதற்கு முன்னதாக நீ எகிப்தில் பெற்றெடுத்த அந்த 2 பேரோ, எப்ராயிமும் மனாசேயும் என்னுடைய பிள்ளைகள். அவர்களை நான் ரூபன் இடத்திலும் சிமியோன் இடத்திலுமாக வைத்து பார்க்கின்றேன். ரூபன் யாக்கோப்பினுடைய மூத்த குமாரன், சிரேஷ்ட புத்திரன், முதற்பலனானவன், தகப்பனுடைய சுதந்திரத்தில் 2 மடங்கு அவன் பெறக்கூடியவன். அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை முதற்பேரானவன் என்ற அந்த தகுதியை தகப்பனுடைய சுதந்திரத்தில் 2 பங்கை அவன் பெறுவான் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலையை நான் இப்பொழுது என்ன செய்ய போகின்றேன்? ரூபனிடமாக இருந்து எடுத்து உன்னுடைய குமாரனாக்கிய அந்த எப்ராயிமுக்கு நான் கொடுக்க போகின்றேன். ரூபனும் சிமியோனையும் போன்று நான் உன்னுடைய குமாரர்களாகிய எப்ராமியையும் மனாசேயையும் என்னுடைய குமாரர்களாக, என்னுடைய கோத்திர பிதாக்களாக நான் என்ன செய்ய போகின்றேன்? மாற்றப் போகின்றேன். ஏன் ரூபனுடைய அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் எடுத்து இந்த எப்ராம் இடத்தில் அவன் கொடுக்கின்றான்? அதற்கு காரணத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 49 அதிகாரம் 4வது வசனத்தில் காண்கின்றோம். அவன் அந்த ரூபன் என்ன செய்தான்? தன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினான். தன்னுடைய சிற்றன்னையோடு அவன் தகாத நிலையில் செயல்பட்டதினால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் தீட்டுப்பட்டு போனான். ஒரு தீட்டுப்பட்டு போனவனுக்கு அந்த சிரேஷ்ட புத்திரம் உரியதல்ல. ஆகவே நான் என்ன செய்ய போகின்றேன்? அந்த ரூபனமாக இருந்த அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்து நான் உன்னுடைய குமாரர்களுக்கு கொடுக்க போகின்றேன். யாக்கோபு சொல்றான், the special unique tribal honor was given to Joseph through his sons. யோசேப்பு தன்னுடைய குமாரர்கள் மூலமாக எந்த உயரிய குடும்பத்தின் நிலையை தான் பெற வேண்டுமோ அந்த உயரிய நிலையை, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றான். சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது தேவன் யோசேப்புக்கு பாராட்டிய முதல் பிரத்யேகமான ஆசீர்வாதம் அவருடைய குமாரர்களின் வழியாக. அது ரூபனிடமாக இருந்து யோசேப்பின் குமாரனாகிய அந்த எப்ராயிமிற்கு அளிக்கப்பட்டது. 2வது ஆசீர்வாதம் 12 புத்திரருக்கு சுதந்திர வீதம் பங்கிடப்பட்ட பொழுது யோசேப்புக்கு 2 பங்கு. அவரது பெயர் அந்த கோத்திர பட்டியலில் காணப்படாத சூழ்நிலையில் காணப்பட்டாலும் யோசேப்பிற்கு பதிலாக அவருடைய 2 குமாரர்கள் எப்ராயிமுடைய பெயரும் மனாசேயினுடைய பெயரும் அங்கு என்ன செய்யப்பட்டது? அந்த பட்டியலில் இணைக்கப்பட்டது. அப்படி என்றால் 11 பிளஸ் 2 13. எப்ராயிம் மனாசே கோத்திர பிதாக்களின் வரிசையில யாக்கோப்பினால் கொடுக்கப்பட்ட பொழுது 13 கோத்திரமாக ஆகி போயிடுச்சு. யோசேப் எடுத்துட்டு எப்ராயையும் மனாசேயையும் அந்த கோத்திரத்திலே யாக்கோப்பு இணைக்கும் பொழுது இப்பொழுது 13 கோத்திரம் காணப்படுகிறது. 12 கோத்திரங்கள் தான் அங்கு இருக்க வேண்டும். என்ன செய்வது?
யாக்கோபினுடைய சுதந்திர வீதம் காணியாட்சி த இன்ஹெரிட்டன்ஸ் 12 என்பதனால் அதை 13 கோத்திரமாக எப்படி மாற்ற முடியும்? அப்படி என்றால் ஒரு கோத்திரத்தை அந்த 13 குறைக்க வேண்டும். யோசேப்பை எடுத்து மனாசேயையும் அந்த எப்ராயிமையும் அந்த பட்டியலில் இணைத்தான். அப்போது 13 மாறி போயிற்று. இப்போது அந்த பட்டியலில் ஒருவனை என்ன செய்யணும்? உருவணும், எடுக்கணும், வெளியே எடுத்தால்தான் அந்த 12 என்பது அவனுக்கு சரியான நிலையில் அந்த பங்கீட்டில் அமையப்பெறும். ஆகவே லேவியின் கோத்திரத்தை அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த காணியாட்சியை அந்த சுதந்திர வீதத்திலிருந்து அவர்களை விலக்கினான். அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேக இடத்தை அவன் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த 12-13 பேர்ல இருந்து அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு கோத்திரமாகிய 13வது கோத்திரம் இப்போ யாரு? அந்த லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தை வெளியில் எடுத்தான். இப்போது அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். Their role was dedicated to serving God. என்ன ஒரு பாக்கியமான ஒரு 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 பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தார் என்றால், அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்களுடைய பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். என்னாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம் என சொல்லுது, அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம், நானே உன் பங்கும் நானே உன் சுதந்திரமாகவும் இருக்கிறேன். லேவியின் புத்திரர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்வார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? தசம பாகத்தை செலுத்துவார்கள். And they were given a land surrounding their cities for their livestock. அவருடைய கால்நடைக்கு அவர்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்களை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் என சொல்லுது, மனாசேயும் எப்ராயிம் என்னும் யோசேப்பின் புத்திரர்கள் 2 கோத்திரங்கள் ஆனார்கள். ஆகையால் லேவியருக்கு தேசத்தில் பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி 6 பட்டணங்களையும் 6 மாடுகள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களை மேய்ப்பதற்காக விளைநிலத்தையும் வெளியில் காணப்படக்கூடிய விளைநிலங்களையும் அவர்கள் ஜீவிப்பதற்கென்று தசம பாகத்தையும் அவர்களுக்கென்று கொடுத்து அவர்களை அவன் ஆசீர்வதித்தான். தசம பாகம் மேய்ச்சலுக்கென்று நிலம், அவர்கள் கடந்து செல்வதற்காக இருக்கக்கூடிய 6 பட்டினங்கள், இவைகள் அனைத்தும் அவர்கள் பெற வேண்டும் என்று அவர்களுக்கென்று வகுக்கப்பட்டிருந்த அந்த கோத்திர பிதாஸ்தானத்தில் கொடுக்கப்பட வேண்டிய அந்த சுதந்திர வீதத்திற்கு பதிலாக இவற்றை அவன் அவர்களுக்கு கொடுத்தான். அவரது சுதந்திர வீதத்தை, அவர்களது காணியாட்சியை அவர்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த கோத்திர பிதாக்களின் பட்டியலுக்கு பதிலாக அவன் அவர்களுக்கு கொடுத்தான். இவை அனைத்தையும் கொடுத்து அவரது கோத்திரத்தின் இடத்தை யோசேப்பின் குமாரர்களுக்கு கொடுத்தான். யோசேப்பின் குமாரர்களாகிய இந்த எப்ராயிமுக்கும் மனாசேயுக்கும் அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய அந்த பட்டியலில் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்தான்? அந்த லேவி கோத்திரத்தை வெளியில் எடுத்தான். யோசேப்பு கோத்திரத்தை வெளியில் எடுத்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, யோசேப்பிற்கு தான் அந்த
அந்த வரிசை பட்டியலிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டாலும் அவனுடைய சுதந்திர வீதம் இப்பொழுது 2ஆக பெருகிற்று. யோசேப்பிற்கென்று கொடுக்கப்பட்டு இருந்த அந்த சுதந்திர வீதம் இப்போது அவளுடைய குமாரர்கள் நிமித்தமாக, அந்த எப்ராயிம் அந்த மனாசேயின் நிமித்தமாக 2ஆக மாறியது. He got double the portion of inheritance. ரூபனுக்கு பாராட்டிய, ரூபனிடமாக வம்சாவளியில் வரக்கூடிய அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றான் தன்னுடைய குமாரன் வழியாக. இப்பொழுது அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய அந்த வரிசையிலே தன்னுடைய பெயர் வெளியில் எடுக்கப்பட்டாலும் அவனுடைய குமாரனுடைய 2 பேருடைய பெயர்கள் அங்கு சேர்க்கப்பட்டது. He got the double the portion in the list of 12 tribes. 12 tribes. அது 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், they became traditional phrase of blessing others. இஸ்ரேல் நாட்டிலே, அந்த இஸ்ரவேல் முழுவதிலும் எப்ராயிம் மனாசே இவர்கள் இருவரும் எகிப்தில் பிறந்து, எகிப்தில் அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து, அந்த பண்பாட்டில் அவர்கள் கடந்து வந்திருந்த போதிலும், யாக்கோப்பு எவ்வாறாக தேவனுடைய பயத்தில் அவனுடைய மற்ற பிள்ளைகளை வளர்த்தானோ அதே நிலையில் தெய்வ பலத்தில், தெய்வனுடைய வழிநடத்தலில் இந்த 2 பேரும் எகிப்தில வளர்க்கப்பட்டார்கள். கடல்ல மீன் போன்று கடலின் உப்பு அதன் மீது செல்லாத வண்ணம் அது எப்படி காணப்படுகின்றதோ அந்த நிலையில் அந்த கலாச்சார சீர்கேடுகளுக்கு மத்தியில இந்த இருவரும் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாக வளர்க்கப்பட்டார்கள். ஆகவே இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியில ஒருவன் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், நீ யாரை போன்று வாழ வேண்டும் என்று இருவரை அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த இருவரை மாத்திரம் அவர்கள் உபயோகித்தார்கள். They became the traditional phrase of blessings. மற்ற கோத்திரங்கள் அனைத்தும் அவர்கள் ஆசீர்வாதத்தில் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திற்கு இவர்கள் இருவருடைய பெயரை உபயோகிக்கும் அளவிற்கு அவர்கள் இருவரும் தேவனுக்கு பிரியமானவர்களே யோசேப்பின் குமாரர்கள் என்ற நிலையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். யோசேப்பின் புத்திரரை யாக்கோப்பு மற்ற எல்லா கோத்திரத்திலும் ஒரு உதாரண புருஷனாக என்ன செய்தான்? மாற்றினான். That was a third blessing that Jacob had given to Joseph. 4வதாக சாலமோன் ராஜாவுக்கு பிறகு அந்த தேசம் 2ஆக பிரிந்தது. 10 கோத்திரங்களை அடங்கிய இஸ்ரவேல் தேசம் என்றும் 2 கோத்திரங்களை உள்ளடக்கிய யூதா கோத்திரங்கள் அடங்கிய தென் திசை ராஜ்யம் என்றும் 10 கோத்திரங்களை உள்ளடக்கிய வடதிசை ராஜ்யமாக அவைகள் பிரிந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பிரிந்த 10 வடதிசை ராஜ்யங்களில் மேன்மையான நிலையில் காணப்பட்டது இந்த எப்ராயிம் கோத்திரம். ராணுவ பலத்திலும் பொருளாதார வலிமையிலும் சோசியல் ஸ்டேட்டஸ் சமூக நிலையிலும் அவர்கள் உயர்ந்து காணப்பட்டார்கள், சிறந்து விளங்கினார்கள். The single tribal performance was excellent in all aspects of their growth. அவர்களை கண்டு மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த எப்ராயிம் சந்ததி கோத்திரம் 10 கோத்திரங்களிலும் அது உயர்ந்து நின்றது. பொருளாதாரத்திலும் சரி, ராணுவ பலத்திலும் சரி, சமூக நிலையிலும் சரி அது உயர்ந்து காணப்பட்டது.
தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் அந்த எப்ராயிம் அந்த சந்ததிக்கு கொடுத்ததன் மூலமாக யோசேப்பை அவர் ஆசீர்வதித்தார். இந்த மேன்மையும் யோசேப்புக்கென்று பாராட்டப்பட்டது. தாவீதரசன் பிற்காலத்தில் இந்த இரு கோத்திரங்களுக்கும் பாராட்ட போகும் மேன்மையை குறித்து அவன் பாடினான். எவ்வாறாக இந்த இரண்டு கோத்திரங்களும் புகழ்ந்து பாடப்பட போகின்றது என்பதை அவன் தன்னுடைய நாட்களில் பாடினான். சங்கீதம் 108வது அதிகாரத்துல 8வது வசனத்துல, கிளையாத் என்னுடையது, மனாசையும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன். God claims Manasseh as his own and Ephraim as the most powerful tribe and the chief of defense. தேவன் உரிமை கொண்டாடுகின்றார். மோசே இந்த மனாசே என்னுடையவன், இந்த எப்ராயிம் என்னுடைய தலையின் பெலன். எப்ராயிம் இஸ் மை வாரியர் ஹெல்மெட். யுத்தத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வீரனுடைய தலையில் அணியக்கூடிய அந்த கவசமாக இருக்கின்றான், பாதுகாப்பின் கவசமாக காணப்படுவான். மற்ற எந்த கோத்திரத்தையும் தாவீது இப்படி மேன்மைப்படுத்தி என்ன செய்யல, தன்னுடைய இருதயத்துல பின்னால் நடக்க போவதை குறித்து அவன் பாடவில்லை. அவன் பாடியதெல்லாம் இந்த மனாசையை குறித்தும் அவன் என்னுடையவன் என்று தேவன் கூறுவதை குறித்தும். இது எப்ராயிம் என்னுடைய தலையின் சிரசின் கேடயம். He is my helmet. He is the defense of my head. என்னுடைய பாதுகாப்பிற்கு உரியவன், மனாசே என்னுடையவன் என்று உரிமை பாராட்டக்கூடிய அளவிற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சாலமோனுக்கு பிறகு பிரிந்த அந்த 10 ராஜ்யங்களில் அவர்கள் உயர்ந்து நின்ற நிலையை அவன் சொன்னான். இது 3வது ஆசீர்வாதம் யோசேப்பிற்கு பரலோகம் பாராட்டியது. 4வது ஆசீர்வாதம், the selection of Ephraim and Manasseh as the tribal heads of Israel has a great impact on today's Christians. இந்த எப்ராயிமையும் மனாசேயையும் இஸ்ரவேலுடைய அந்த கோத்திர பட்டியலில் இணைத்ததின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, இக்கால கிறிஸ்தவம் பரத்திற்கான வழியை கண்டுபிடிக்கின்றது. யோசேப்பை இரட்டத்திரையாக ஆசீர்வதித்ததின் நோக்கமே இன்றைய கிறிஸ்தவத்திற்கு ரட்சிப்பின் வாசலை திறந்து காண்பிப்பதற்காக. ஆதியாகமத்தின் புத்தகம் 48வது அதிகாரத்தில் முழுவதும் ஒரு பெரிய அனுபவத்தை அது பேசுகின்றது. யாக்கோபு யோசேப்பின் குமாரர்களை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்கின்றான். அவருடைய கண்கள் மங்களாக இருந்தது நிமித்தமாக அது அதிகாரத்தின் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தரிசனமாக என்னை ஆசீர்வதித்து என்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என் சந்ததி இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக பெறும் என்று அவர் சொன்னார். அதே அதிகாரத்தில் 48வது அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுது, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்பே
தேவன் இடத்துல முதவே சொல்லிட்டாரு. மூணாவது வசனத்தை, சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தரிசனமாக்கி என்னை ஆசீர்வதித்து என்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுக்க போகின்றேன் என்று எனக்கு சொல்லிவிட்டார். யாக்கோபு சொல்றான். 5வது வசனத்துல, நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்பே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த 2 குமாரரும் என்னுடைய குமாரர்களை போன்று, என்னுடைய முதற் குமாரனாகிய ரூபனை போன்று, என்னுடைய 2ஆம் குமாரனாகிய சிமியோனை போன்று இருப்பார்கள். They will fill the place of Simon and Reuben. அப்புறம் சொல்றார், அதற்கு பிறகாக உனக்கு பிறக்க போகின்ற அந்த பிள்ளைகள் அவர்களுடைய பெயர்களுக்கு தந்தது போன்று அவர்கள் உன்னிடமாக இருக்கட்டும். ஆனால் இந்த 2 பிள்ளைகள் எப்ராயிமும் மனசேயும் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். ரூபன் இருக்க வேண்டிய இடத்தில், சிமியோன் இருக்க வேண்டிய இடத்தில் நான் அவர்களை வைத்திருக்கின்றேன். இவர்களுக்கு பின்பாக பிறக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய ஆகட்டும், அவரவர்கள் அவர்களுடைய பெயர்களில் அழைக்கப்படட்டும். ஆனால் இவர்கள் 2 பேரும் என் நாமத்தில், என்னுடைய கோத்திர வரிசையில் ரூபனும் சிமியோனும் இருக்க வேண்டிய இடத்தில் நான் அவர்களை வைக்கின்றேன். எப்ராயிமும் மனசேயும் என்னுடைய 12 கோத்திரத்தில் இடம் பெறுவார்கள். அவர்களை யாக்கோப்பு அவரண்டை சேரப்படினான். இப்பொழுது அவர்கள் இருவரையும் அவன் அணைத்து முத்தமிட்டான். யார் இந்த எப்ராயிம்? யாக்கோப்பினுடைய கண்களில் பெரிய தயவை பெற்ற இந்த இருவரும் யார்? யாக்கோப்பினுடைய மனத்தில் அவ்வளவு தூரத்திற்கு கொள்ளை கொண்ட இந்த 2 நபர்கள் யார்? யார் இந்த எப்ராயிம்? யார் இந்த மனாசே? தன்னுடைய குமாரர்களுக்கு பதிலாக அந்த கோத்திரத்தில் வரிசை பட்டியலில் இருந்த 1வது 2வது அந்த குமாரர்களுக்கு பதிலாக நான் இவர்களை என்ன செய்கின்றேன்? என்னுடைய பிள்ளைகளாக எடுக்கின்றேன், அவர்களை கோத்திர பிதாக்களாக மாற்றப் போகின்றேன் என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்து நின்ற இந்த எப்ராயிமும் மனாசேயும் யார்? அவருடைய பூர்வீகம் என்ன? வேதம் அதை குறித்து மிகவும் தெளிவாக பேசுகின்றது. யார் இந்த மனாசே? யார் இந்த எப்ராயிம்? ஆதாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் வசனம் 45. இது யோசேப்பானவன் எகிப்திற்கு வந்துவிட்டான். அரண்மனையில் ராஜாவினுடைய வலது வரிசத்தில் அமரும் அளவிற்கு தேசத்தை அவன் கண்காணிக்கும் பொறுப்பை பிரதான மந்திரி என்ற நிலையில் அவன் இப்பொழுது பெற்றுவிட்டான். பார்வோன் பார்க்கிறான், இவனை நம்ம இடத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும், இவன் எந்த நிலையிலும் தன்னை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக யோசேப்பிற்கு சாப்நாத் பன்னேயா என்று சொல்லக்கூடிய ஒரு எகிப்திய பெயரை வைக்கின்றான். யோசேப்பு என்று அழைப்பதற்கு பதிலாக அவன் அழைத்ததெல்லாம் சாப்நாத் பன்னேயா என்றுதான் அழைத்தான். அவனுடைய பெயரை மாற்றினான், எகிப்தின் பெயரை அவனுக்கு கொடுத்தான். அவனுக்கு மனைவியாக இருக்கும் பொருட்டாக ஓன் பட்டணத்தில் காணப்பட்ட எகிப்திய கடவுளின் ஆசாரியனாக இருந்த போர்த்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை யோசேப்பிற்கு மணமுடித்து வைத்தான். யோசேப்பினுடைய பெயர் மாற்றப்பட்டாகிவிட்டது எகிப்தின் பெயராக. எகிப்திய ஒரு ஸ்திரீயை
பாரம்பரியமான நிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு எகிப்திய ஸ்திரீயை, அந்நிய தேவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்நிய ஆசாரனாகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனம் முடித்து வைக்கின்றான். இந்த 2 பேருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த மனாசையும் இந்த எப்ராயினும். எகிப்தின் பாரம்பரியத்தில் பிறந்து அந்த பாரம்பரிய கட்டுக்களில் வளர்ந்து எகிப்திய அஞ்ஞான பழக்கங்களின் வாயிலாக கடந்து வந்து அந்நிய தேவர்களுக்கு மத்தியிலே வளர்ந்த ஆஃப் ஜென்டைல் சில்ட்ரன் யாரு? இந்த எப்ராயிமும் மனாசையும். அவருடைய சரீரத்தில் பகுதி புறஜாதியனுடைய ரத்தம். ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஆஸ்நாத்தாகிய அந்த பெண்ணுடைய ரத்தம். He was of Gentile. இந்த மனாசையும் இந்த எப்ராயிமும் அவங்க முழுமையான எபிரேயர்கள் அல்ல. எகிப்தில் பிறந்து, எகிப்தியலுக்கு பிறந்து, எகிப்தில் இருக்கக்கூடிய தேவர்களை பூசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசாரியனுடைய பேர பிள்ளைகள். புறஜாதியாய ஆஸ்தானுக்கு பிறந்தவர்கள். எகிப்தினுடைய அந்நிய தேவர்களுடைய ஆசாரியனுடைய பேர பிள்ளைகள். அவர்களுடைய வழி வந்த எப்ராயிமையும் மனாசையும் கோத்திர பிதாவாக 2 கோத்திரங்களை நீக்கிவிட்டு யோசேப்பையும் அந்த லேவியனையும் நீக்கிவிட்டு, லேவிய கோத்திரத்தை நீக்கிட்டு யோசேப்பின் பெயரை நீக்கிவிட்டு இந்த அஞ்ஞான நிலையில் இருந்து வரக்கூடிய ஆஃப் ஜென்டைல் அவர்கள் இருவருடைய பெயரையும் கோத்திர பட்டியலில், 12 கோத்திரம் தான் பரலோகத்தில் நாம் போகும்பொழுது அந்த 12 வாசல்களில் எழுதப்படக்கூடிய நாமங்கள். தேவன் யோசேப்பை யாக்கோபின் புத்திரர்களேயே உச்ச நிலையில் வைத்தார். Though they were from Gentile background. யாக்கோபின் சேஷ்ட புத்திரனாகிய ரூபனிடமாக இருந்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவர்களுக்கு அளித்தான். வாக்குத்தத்த தேசத்தின் காணியாட்சியில் 2 பங்கை யோசேப்பிற்கு கொடுக்கும்படியாக அந்த இருவரையும் கோத்திர பிதாவாக அவன் மாற்றினான். To bless Joseph in double the measure. 48வது அதிகாரம் 22வது வசனம் சொல்வது அடிஷனலா இஸ் blessing in different way. என்ன அடிஷனல் blessing? 48வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது வசனத்து, நான் உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் உன்னோடு பிறந்தவர்கள், என்னோடு வளர்ந்தவர்கள், என்னுடைய புத்திரர்கள், அந்த 11 பேருக்கு நான் கொடுத்ததை பார்க்கிறோம். நான் உனக்கு ஒரு விசேஷமான ஒன்றை கொடுக்கின்றேன். யாக்கோபு சொல்றார், தன் பட்டயத்தினாலும் வில்லினாலும் எமோரியர் கையில் இருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தையும் நான் என்ன செய்றேன், உனக்கு அதிகமாக என்னுடைய பங்காக கொடுக்கின்றேன். It is an additional blessing that was given to Joseph. ஏன் இந்த விசேஷ நிலைமையில் தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார்?
Why was he blessed this way? அவருடைய பெயர் அந்த 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 கோத்திர பிதாக்களுடைய பட்டியலில் எடுக்கப்பட்ட பொழுது எவ்வளவு மனது அவனுக்கு விசாரமாக போயிருந்திருக்கும். அதை பார்த்த மாத்திரத்தில் யோசேப்பு எவ்வளவு தூரத்திற்கு அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பான். தேவனை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை அவன் அவருக்கு பின்பாக பார்க்கின்றான். என்னவெல்லாம் அவர் தனக்காக வைத்திருக்கின்றார் என்ற ஆசீர்வாதங்களை அவர் இப்பொழுது வரிசைப்படுத்தி வருகின்றான். ரூபனுக்கென்று பாராட்டப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகம், சுதந்திர வீதம் பங்கிடப்பட்ட பொழுது இவனுக்கென்று பாராட்டப்பட்ட 2 டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங்ஸ், இஸ்ரேலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவனுடைய 2 இந்த குமாரனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு மேன்மையை அவனுக்கு தேவன் பாராட்டினார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள்? Why God chose Joseph and blessed this way? இவ்வளவு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் யோசேப்பிற்கு ஏன் கொடுக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தினுடைய துவக்க அதிகாரங்களை நாம் வாசித்துக் கொண்டு வந்தோம் என்றால், ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் தேவன் அவனை பிரித்தெடுத்து, நான் சொல்லக்கூடிய தேசத்திற்கு நீ செல் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் தன்னைத்தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வரும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கின்றார். எப்படியாக அவனை ஆசீர்வதிக்கின்றார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்குமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். It is his word and for his hair. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். அதற்கு பிறகு மற்றொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். என்ன ஆசீர்வாதம்? உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவனை ஆசீர்வதித்து விட்டு உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பாராட்டி விட்டு இப்போது 2வது ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கின்றார். என்ன ஆசீர்வாதம் என்றால், உனக்குள், in you. பூமியில் உள்ள சகல வம்சங்களும் is not going to leave anybody. பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு எப்படி போகும் என்றால், அது உனக்குள். I'm going to bless in you the entire world. இந்த உலகத்தில் காணப்படுகின்ற மற்ற வம்சங்கள் அனைத்தையும் நான் உனக்குள் ஆசீர்வதிக்கப் போகின்றேன். இந்த ஆசீர்வாதத்தை மெய்ப்பிக்க வேண்டும். That should come to reality now. தேவன் ஒரு வாக்குத்தத்தை சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டு விடுபவர் அல்ல. He said that he is going to bless the entire world in you. உன் மூலமாக, உனக்குள் நான் என்ன செய்ய போகின்ற சகல வம்சங்களையும் ஆசீர்வதிக்க போகின்றேன் என்றால், அந்த சகல வம்சங்களையும் ஆசீர்வதிப்பதற்கான முயற்சியை அவர் இப்பொழுது மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டார். யார் மூலமாக மேற்கொண்டார்? யோசேப்பின் மூலமாக அவர் மேற்கொண்டார். யோசேப்பை தெரிந்து கொண்டதன் மூலமாக அவர் மேற்கொண்டார்.
இந்த ஆசீர்வாதத்தை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டு அவரை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். உனக்கு சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆபிரகாமுக்கு பாராட்டிய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக எகிப்திய ஸ்திரீயாகிய ஆஸ்நாத்துக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகளே எப்ராயிமையும் மனாசையையும் அவர் தெரிந்து கொண்டார். அவர்களை நேரடியாக கோத்திர பிதாக்களாக ஆக்கினார். அவர்களை கோத்திர பிதாக்களாக ஆக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக யோசேப்பின் பெயரை அந்த 12 கோத்திர பட்டியலில் இருந்து எடுத்து போட்டார். அவர்கள் இருவரையும் அங்கு அந்த பிதாக்களுடைய கோத்திர பிதாக்களுடைய பட்டியலில் வைக்க வேண்டும் என்பதற்காக லேவியின் கோத்திரத்தை அவர் புறம் தள்ளினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமுடைய வம்ச ரத்தமோ தங்கள் தாயாகிய புறஜாதியால் ஆஸ்நாத்தினுடைய ரத்தத்தையும் உடைய யாக்கோபின் குமாரர்களாகிய இந்த எப்ராயிமையும் மனாசேயையும் அவர் தெரிந்து கொண்டு ஒரிஜினலா 100% ஆபிரகாமுடைய ரத்தத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய யோசேப்பினுடைய நாமத்தையும் லேவியனுடைய அந்த கோத்திரத்தையும் அவன் தள்ளி வச்சுட்டு இவங்க 2 பேரையும் மிக்ஸ்டு பிளட், பிரஜாதிகளுடைய ரத்தம் பாதிக்கு மேல பாஞ்சிக்கிட்டு இருக்கு. செமி இஸ்ரேலைட், they were semi Egyptians. இவர்களை அவர்களுடைய இடத்துல வச்சார். யார? இந்த மனாசையையும் எப்ராயிமையும் யார் இடத்துல வச்சாரு? யோசேப்பினுடைய இடத்துல, லேவியினுடைய இடத்துல, அந்த 2 கோத்திரங்களுடைய இடத்துல இந்த 2 பேரை வைச்சார். ரூபனுக்கு என்று வம்சாவழியாக பாராட்டப்படுகின்ற அந்த தலிச்சின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியை, சிரேஷ்ட புத்திரத்தை அவனுக்கு கொடுத்தார். They were mixed blood. They were mixed blood. இவர்களை என்ன செஞ்சாரா? புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்ற தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இஸ்ரவேலின் கோத்திர பிதாக்களை ஏற்படுத்தும் பொழுதே அவர் எப்ராயிமையும் மனாசையையும் அந்த கோத்திர பட்டியலில் இணைத்ததன் மூலமாக ஏற்படுத்தி விட்டார். A salvation to the Gentiles have been confirmed there. தேவன் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்று அவனை பார்வோனுக்கு அடுத்த நிலையில் வைத்தது பஞ்சத்தில் யாக்கோபையும் அவனுடைய மற்ற சகோதரர்களையும் கொண்டு வந்து ஜீவ காருண்யம் செய்வதற்காக மாத்திரமல்ல, பஞ்சத்தில் அவர்கள் மரித்து போகக்கூடாதே என்பதற்காக அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உயிர் பாராட்டியதற்கு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ரட்சிப்பிற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதற்காக யோசேப்பு அவர் தெரிந்து கொண்டு எகிப்திற்கு அனுப்பினார். எகிப்தியல் ஆகிய அந்த ஆஸ்நாத்தை மனமுடிக்க செய்தார். அந்த இருவருக்கும் எப்ராயிம், மனாசே என்ற குமாரர்களை அவர்களுடைய வம்சாவளியில்
அவங்க வம்சம் எப்படி? மிக்ஸ்ட், செமி இஸ்ரேலைட், செமி எஜிப்சியன், மிக்ஸ்ட். அவர்களை கோத்திர பிதாக்களாக அவர் மாற்றினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஏன் இதை செய்தார்? ஆபிரகாமிற்கு அவர் பாராட்டிய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் ஒன்றாக, உன்னில், உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இங்கு யோசேப்பிற்குள் ஆஸ்நாத் மூலமாக, அந்த பெண், எகிப்திய பெண்ணின் மூலமாக கோத்திர, அந்த 12 கோத்திர பட்டியலில் சேர்க்கப்பட்ட அவர்களுடைய பிள்ளைகளின் அந்த பாக்கியத்தின் மூலமாக, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தின் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் வம்சங்களும் நீங்களும் நானும் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு புறஜாதியைக்கான இடத்தை அந்த கோத்திர பிதாக்களினுடைய வரிசையிலேயே நுழைத்து விட்டார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, உனக்குள் சகல வம்சங்களும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனுக்கு பாராட்டிய அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த கோத்திரங்களை அவர் வரிசைப்படுத்தும் பொழுது, 12 கோத்திரங்களை அவர் வரிசைப்படுத்தும் பொழுது, யாரை வெளியே எடுக்கணுமோ எடுத்துட்டு, யாரை உள்ள சேர்க்கணுமோ சேர்த்துட்டாரு. அந்த மனாசையும் அந்த எப்ராமினுடைய பெயர்களும் அந்த வம்ச பட்டியலில் சேர்க்கப்பட்ட மாத்திரத்திலேயே அந்த 12 கோத்திரத்தில பிரஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் அவர் அனுமதித்தார். முன்னில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களை அந்த பிதாக்களின் வரிசையிலேயே in a very root level, he established the promise that he had given to Abraham. இந்த புறஜாதிகளுக்கான இடத்தை மேலும் உறுதி செய்யும் வண்ணமாக மற்றொரு சரித்திரத்தை நாம் வேதத்தில் காண்கின்றோம். புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உன்னில் பூமியில் உள்ள வம்சங்கள் அனைத்தும். God is not partial in saving people. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரஜாதிக்கான இடத்தை மேலும் உறுதி செய்யும் வண்ணமாக ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். வேசியாகிய ராகாப், அவள் எரிகோவின் அந்த அழிவுக்கு முன்னதாக 2 வேவுக்காரர்களை என்ன செய்கின்றார்? காப்பாற்றுகின்றார். அந்த 2 வேவுக்காரர்களில் ஒருவன் சல்மான். பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாத்திரத்தில் வேதம் சொல்லுகின்றது, இந்த சல்மான் என்று சொல்லக்கூடிய வேவுக்காரர் என்ன செய்கின்றான்? இவன் ஒரு யூதன், இஸ்ரேலைட். அந்த வேசியாக்கிய ராகாப்பை மணமுடிக்கின்றான். வேசியாகிய ராகாப்பை தெரிந்து கொண்டு அவன் எரிகோவின் ராஜாவிடமிருந்து காப்பாற்றிய சல்மானுக்கு அவள் மணமுடிக்கப்படுகின்றாள். இந்த சத்திரம் என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு மகனாக போவாஸ் பிறந்தான். போவாசுக்கு மனைவியாக ரூத், மற்றொரு புறஜாதி மோவாபிய பெண். அந்த இருவருக்கும் பிறந்தது ஓபேத்.
தாவீதுக்கு பிறந்தது ஜெசி. ஜெசியின் மகன் தாவீதரசன். தாவீதின் வழியே கிறிஸ்து. எல்லாமே செமி. தேவனுக்கு பிரியமானவர்களே, ராகாப்பு, ரூத்தி என்ற பிரஜாதிகள் வழியே கானானிய மற்றும் மோவாபியர்களுக்கு அங்கு ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டது. ஆஸ்நாத், யோசேப்பின் மனைவியாக ஆஸ்நாத்தின் மூலமாக எகிப்தியர், these were the dominant Gentiles in those days. மோவாபியர்கள், கானானியர்கள், எகிப்தியர்கள், இந்த மூவருக்கும் இந்த 3 பெண்களின் மூலமாக அந்த ரட்சிப்பின் வாசல் அங்கு திறக்கப்பட்டது. கோத்திர பிதாக்களாகிய எப்ராயிமையும் மனாசேயின் மூலமாகவும் அந்த எகிப்தியர்கள் நினைச்சாங்க ரட்சிப்பிற்குள்ளாக அந்த வாசல்கள் திறக்கப்பட்டு வந்தார்கள். இதுவே தேவன் முற்பிதாவாகிய ஆபிரகாமிற்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஆசீர்வாதம்? தேவன் ஆபிரகாமுக்கு பாராட்டிய ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு, சால்வேஷன். தேவன் ஆபிரகாமுக்கு பாராட்டிய ஆசீர்வாதம் பூமியின் சகல ஜனங்களுக்கும். ரட்சிப்பு என்பதை மெய்ப்பிப்பதற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் ராகாப்பு, ரூத், யோசேப்பின் மனைவியாக ஆஸ்நாத்தை தெரிந்து கொண்டார். புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்பதை வம்சாவழியில் வம்சாவழியில் வரக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, பல வம்சங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பை எங்கு அவர் ஸ்தாபித்தார் என்றால் அந்த கோத்திர பட்டியலை அவர் ஸ்தாபிக்கும் பொழுதே, அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர்களை வரிசைப்படுத்தும் பொழுதே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்பதை அவர் உறுதி செய்தார். வேரிலேயே, from its root level, when he formed 12 tribes, 12 கோத்திரங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த இருவர் மூலமாக, மனாசே மூலமாக, அந்த எப்ராயிம் மூலமாக, தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்கு அந்த கோத்திர பிதாக்களுடைய வரிசையில் அவர்கள் இணைக்கப்பட்டது நிமித்தமாக he has made possible for Gentiles to be saved. இதுதான் ஆபிரகாமிற்கு தேவன் பாராட்டிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். in you உலகத்தில் உள்ள அனைத்து வம்சங்களும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆசீர்வாதத்தை உறுதி செய்ய, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடையதாக ஆக்குவதற்கு, இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்முடைய அந்த ரட்சிப்பு நமக்கு சாத்தியமாகுவதற்கு யோசேப்பை அவர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் பிள்ளைகளாகிய அந்த எப்ராயிம், மனாசே மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுக்கு அந்த ரூபனுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தார். யோசேப்பினுடைய பெயர் அந்த பட்டியலிருந்து எடுக்கப்பட்டாலும் இவர்கள் இருவருடைய பெயரை அங்கு டபுள் த போர்ஷன் ஆஃப் பிளஸிங் என்ற நிலையில் அங்கு வைத்தார். மற்றவர்களுக்கு இந்த 2 பேரையும் ஒரு உதாரண புருஷர்களாக வைத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக கோத்திர பிதாக்களுடைய பட்டியலில் மனாசேயும் எப்ராயிமும் இருக்கும்படியாக செய்தார். அதற்காக அந்த மற்ற 2 கோத்திரங்களை அவர் அப்புறப்படுத்தினார், அவர்களை மாற்றி வைத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கோத்திர பட்டியலில் வெளியாகும் புத்தகம் 11ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கு லேவி குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. He never left even them, but to give us the place into internal kingdom.
he has blessed Joseph. யோசேப்பை அவர் ஏன் ஆசீர்வதித்தார் என்றால் அவனுடைய 2 குமாரர்கள் மூலமாக எகிப்திய ரத்தத்தையும் இஸ்ரேலிய ரத்தத்தையும் தங்களுடைய உடலில் சுமந்து புறஜாதிகளுக்கு மத்தியிலே அவர்கள் தங்களை அந்த கோத்திர பிதாக்களுடைய வரிசையில் வைக்கப்படும்படியாக உயர்த்தப்பட்டார்களோ அந்த வரிசையில தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் யோசேப்பை தெரிந்து கொண்டார், யோசேப்பை ஆசீர்வதித்தார். யோசேப்பின் மூலமாக அவனுடைய 2 குமாரர்கள் அந்த பட்டியலில், அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய பட்டியலில் இணைக்கப்பட்டது நிமித்தமாக நம்முடைய பிரஜாதிகளாகிய உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பை அவர் உறுதி செய்திருக்கின்றார். அந்த பரிசுத்த தேவனுடைய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் பாராட்டிய உன்னதமான சிலாக்கியத்திற்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் தாமே இந்த சத்தியத்தில் நாங்கள் கண்டது போன்று புறஜாதிகளாக எங்களை உடைய திரு சமூகத்தில் சேர்ப்பதற்காக எவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் எங்களுக்காக நீர் செய்தீர் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த கோத்திர பிதாக்களுடைய பட்டியலில் தேவரீர் புறஜாதிகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் செய்த அற்புதமான காரியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வெறுமையாக்கிறோம். உடைய தூய சமூகத்தில் எங்களை நாங்கள் படைக்கின்றோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். உடைய தயவு வழிநடத்துதல் தேவரீர் நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஸ்லாக்கியங்கள் எங்கள் அனைவரையும் வந்து சேரும் வண்ணமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் தாமே நீர் சீக்கிரமாக வர இருக்கின்றீர். உடைய வருகை மிகவும் சீக்கிரத்தில் சம்பவிக்க போவதனால் தேவரீர் இது போன்ற உன்னதமான சத்தியங்களை நாங்கள் கேட்பவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்காக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து உடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த வரிசையிலே நாங்களும் காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.